Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily. நான் ஓவர் ஈட்டர் நிறைய சாப்பிட்றேன், இதனால தான் தொப்பை வருது அப்படின்றவங்க ஒரு 20% தான் இருப்பாங்க. தவறான வாழ்வியல் மாற்றங்கள், தவறான நேரத்தில் உணவு எடுப்பது, ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறது எல்லாமே தொப்பை வர்றதுக்கு ஒரு காரணம். தொப்பை வருது அப்படின்னா அது ஈஸியாக நம்ம குறைக்கலாம். ஸோ அதிகமாக நான்வெஜ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுக்கணும். இது எல்லாமே நம்ம எடுக்கும்போது ஈஸியாக அப்சார்ப்ஷன் நடந்து பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃபேட்டை கரைக்க ஆரம்பிக்கும். அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இதை கியூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்பிட்டோன்னே உணவு ஜீரணமாகலை, அடிக்கடி புளித்த ஏப்பம் வருது, இந்த மாதிரியான கண்டிஷன் நிறைய பேர் சொல்கிறோம். நாளடைவில் இதை அப்படியே விட்டுட்டோன்னா என்ன ஆகுதுன்னா உள்ளே நமக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். உடற்பயிற்சி இல்லாமல் உடல் பருமனோ இல்லை தொப்பையோ குறையணும் அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. மேஜிக் மாதிரி ஒரு டேப்லெட் நான் போட்டால் வெயிட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. சாப்பிட்ட உணவு 3 to 4 ஹவர்ஸில் செரிமானம் ஆகணும். இது செரிமானம் ஆகாமல் வாயுவாக உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு ஏப்பம் வருது, இல்லை ஆனஸில் எனக்கு காற்று பிரியுதுன்னு சொல்லுவோம். இது அதிகமாக உற்பத்தி ஆகுது, நமக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுக்கும். இது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ ஏப்பம் திரும்ப திரும்ப வருதுன்னா உடலில் அதிகமான வாயுக்கள் உற்பத்தி ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஹேர் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இந்த உலகத்தில் நிறைய பேர் எதை நோக்கி ஓடுறோமோ இல்லையோ மருத்துவம் நோக்கி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த காலத்தில் தொப்பையை குறைக்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி எல்லார்ட்டையுமே இருக்குது. எப்படி அதை கொண்டு போகிறது, எப்படி பார்த்துக்கிறது? நம்ம தொப்பைன்னு சொல்கிறது ஒரு காலத்தில் வயதானவர்களுக்கெல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ குழந்தைகள்லாம் கூட தொப்பை வந்துருச்சு, என்னுடைய கிட்ஸுக்கெல்லாம் தொப்பை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. தொப்பை குறைக்கணும்னா எதனால் நமக்கு தொப்பை வந்ததுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போது தொப்பை வருதுன்னா குழந்தைகளுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஏஜ் இருக்கிறவங்களுக்கும் இப்போது ஆஃப்டர் டெலிவரி பெண்களுக்கு நிறைய பேருக்கு அடிவயிற்று தொப்பை, சதைகள் ரொம்ப தொங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதிலே பார்த்தோம்னா தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது. இப்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா தொப்பை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் பருமனும் அதிகமாக தான் இருக்குது. அப்போது தைராய்டு டிஃபிஷியன்சி இருக்கா, இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஆஃப்டர் டெலிவரி போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு தொப்பை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது என்ன காரணம்ன்றது தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நீரிழிவு நோயாளிகள், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு தொப்பை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஓவர் ஈட்டர் நிறைய சாப்பிட்றேன், இதனால தான் தொப்பை வருது அப்படின்றவங்க ஒரு 20% தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி காரணங்கள், முக்கியமாக நம்மளுடைய செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், வாழ்வியல் மாற்றங்கள், தவறான வாழ்வியல் மாற்றங்கள், தவறான நேரத்தில் உணவு எடுப்பது, இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் நம்ம நைட் ஷிஃப்ட் நிறைய ஒர்க் பண்ணுறோம், ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறது, ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றது, மைதா பேஸ்ட் டயட் நிறைய எடுக்கிறது, இது எல்லாமே தொப்பை வர்றதுக்கு ஒரு காரணம். ஆனால் எந்த வயதாக இருந்தாலும் தொப்பை வருது அப்படின்னா அது ஈஸியாக நம்ம குறைக்கலாம். நம்மளோட மனநிலை, மக்களோட மனநிலை எப்படி நம்ம நினைக்கிறோன்னா, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, தொப்பை இருக்கா, உடல் பருமன் இருக்கா, ரொம்ப ஈஸியாக டயட்லாம் எதுவும் இல்லாமல் நான் அதை ரெடியூஸ் பண்ணிக்கணும். அப்போது ஏதாவது ஒன்று சாப்பிட்டு என்கிட்டே கேட்குறது என்னென்னா, மேம் எது சாப்பிட்டா எனக்கு தொப்பை குறையும், சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கணும். உடற்பயிற்சி இல்லாமல் உடல் பருமனோ இல்லை தொப்பையோ குறையணும் அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. மேஜிக் மாதிரி ஒரு டேப்லெட் நான் போட்டால் வெயிட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய நிறைய மருந்துகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இயற்கை சார்ந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய உடல் பருமனை குறைக்கும். அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சியோ யோகா பயிற்சியோ நம்ம நிச்சயமாக இருக்கணும். அப்போ உணவு முறை அப்படின்னு சொல்லும்பொழுது அதிகமாக கொலஸ்ட்ரால், அதாவது நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுக்கணும், கொலஸ்ட்ரால் சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும். அப்போது ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் சொல்லணும். எக்ஸ்ட்ராவாக நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய கேலரிஸ் எல்லாமே நம்ம பாடியில் ஃபேட்டாக டெபாசிட் ஆகுது. அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அதிகமாக நான்வெஜ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ஃபைபர் கண்டென்ட், ஃபைபர் அப்படின்னா நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுக்கணும். இதை நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, நான் காலையில் ஃபுட்டு எடுக்க மாட்டேன், டயட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம்னா காலையில் நிச்சயமாக பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும்.
பசிக்கும்போது நம்ம சாப்பிடணும். சாப்பிட்ற உணவை கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்றது நல்லது. இதிலே காலையில் எடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லும்போது இயற்கை சார்ந்து இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு நெல்லிக்காய் சாறோ எடுக்கிறோம், இல்லை அருகம்புல் ஜூஸ் எடுக்கிறோம், வெண்பூசணி சாறு, இப்போ நிறைய லேடிஸ்க்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் சாறு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுரக்காய் ஜூஸ் நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தாலும் ரொம்ப நல்லது. இது எல்லாமே நம்ம எடுக்கும்போது ஈஸியாக அப்சார்ப்ஷன் நடந்து பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃபேட்டை வந்து கரைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரவு நேரத்தில் நேரம் கடந்து 10 மணி 11 மணிக்கு மேலே கூட நம்ம வந்து ஹெவியாக மீல்ஸ் எடுக்கிறோம். அதையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போது உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அதே மாதிரி நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரணும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. அது சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதனால் வருது, அதுக்கு என்ன பண்ணணும்? கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லலாம். அசிடிட்டி, நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்குன்றதே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது டக்குன்னு ஒரு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வருதுன்னா ஒரு டேப்லெட் போடுறது, இல்லை ஒரு சிரப் மாதிரி குடிச்சிட்டு ஆன்டாசிட்ஸ்லாம் எடுக்கிறது, இப்படியே கொஞ்ச நாளாக காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது என்ன ஆகுனா, டைம் பீயிங் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வரும். இது வந்து சித்த மருத்துவத்தில் குன்மம் அப்படின்னு சொல்லுவோம். குன்மம்னா 8 வகையான குன்மம் இருக்குது. நம்ம ஜென்ரலாக இது வந்து அல்சர்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் சித்த மருத்துவத்தில் இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க. யூகமினி சித்தர் சொல்லியிருக்காங்க 8 வகையான குன்மம் இருக்குது. ஒவ்வொரு அல்சருக்கும் ஏற்ற மாதிரி சிம்டம்ஸ், அதற்கு ஏற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் தான் சொல்லியிருக்காங்க. இப்போது அசிடிட்டி அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம பாடியில், அதாவது செரிக்கிறதுக்காக, நம்ம எடுக்கிற ஃபுட்டு நல்லா டைஜஷன் ஆகணுன்றதுக்காக நேச்சுரலாகவே நிறைய என்சைம்ஸ் அண்டு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாமே நமக்கு செக்ரீட் ஆகுது. இதில் அசிடிக் நேச்சர் தான் நிறைய இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, காலையில் ஃபுட்டு எடுக்காமல் இருக்கிறதுனால இந்த ஆசிட்ஸ் என்ன பண்ணுது, ஸ்டொமக்கை வந்து அரிக்க ஆரம்பிச்சுது. ஸோ ஸ்டொமக்கோட இன்னர் லேயர், மியூக்கஸ் லேயரை அரிக்க ஆரம்பிச்சுதா அங்கே வந்து புண்கள் உருவாகுது. இது நாளடைவில் நமக்கு வந்து எதிர்த்துட்டு வருது. சாப்பிட்டோன்னே உணவு ஜீரணமாகலை, அடிக்கடி புளித்த ஏப்பம் வருது. இந்த மாதிரியான கண்டிஷன் நிறைய பேர் சொல்கிறோம். இதை தொடர்ந்து என்ன ஆகுனா, மவுத் அல்சரும் நிறைய பேருக்கு வருது. வாயில் புண்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இதை க்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாளடைவில் இதை அப்படியே விட்டுட்டோன்னா என்ன ஆகுதுன்னா, உள்ளே நமக்கு வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மோஷன் வந்து ரொம்ப பிளாக்காக போக ஆரம்பிப்பாங்க, அனிமிக் ஆகிடுவாங்க. ஸோ ரத்தம் வந்து உள்ளேயே வந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதையே வந்து டைஜஷன் ஆகி நம்ம மலத்தில் பார்க்குறோம், பிளாக் கலரில் ஸ்டூல்ஸ் போகுது. அதுக்கப்புறம் அனிமிக் ஆக ஆரம்பிச்சுவாங்க, தலை சுத்தல் வருது, அடிக்கடி வாந்தி எடுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருது. இது எல்லாமே அல்சர் வந்து முற்றிய நிலையில் இருக்கிறது தான். அதே மாதிரி இந்த அசிடிட்டி கம்ப்ளைண்ட்னா சரியாக செரிக்காமல் இருக்கிறது, சாப்பிட்டோடனே வயிறு உப்புசம் ஆயிடுது, அடிக்கடி புளித்த ஏப்பம் வருதுன்னு சொல்லுவாங்க. இதற்கு இந்த நேரம் தவறாமல் சாப்பிடணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நேரத்துக்கு நம்ம சரியான உணவு எடுத்துகிட்டு வரும்பொழுது இந்த அல்சர் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அல்சர் இருக்கவங்க ரொம்ப காரமாக ஸ்பைசி ஃபுட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். உணவில் நெய் எடுத்துக்கலாம். இப்போ கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்ற நபர்கள், குழந்தைகளோ இல்லை இளம் வயதில் இருக்கிறவங்களோ டெய்லி காலையில் நெய்யை உருக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 10 ml அளவுக்கு நெய்யை எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரலாம். அதே மாதிரி கீரை வகைகள்னு சொல்லும்போது மணத்தக்காளி கீரை, வெந்தயக்கீரை, இது எல்லாமே எடுத்துக்கலாம். சித்த மருத்துவத்தில் அசைச்சூரணம், ஏலாதி சூரணம், இந்த மருந்துகள் இருக்குது. இதை நம்ம நீங்களே கடைகளில் வாங்கிக்கலாம். சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கேட்டாவே கிடைக்கும். இந்த ஏலாதி சூரணம் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி டெய்லி 2 வேளையோ இல்லை 3 வேளையோ உணவுக்கு முன் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அல்சர், அந்த அசிடிட்டி, புளித்த ஏப்பம், இது எல்லாமே குணமாகும். அடிக்கடி ஏப்பம் வருவது நல்லதா இல்லை கெட்டதா? ஏப்பம் அப்படின்னு சொல்கிறது, நம்ம உடலில் சாப்பிட்ட உணவு ஒரு 3 to 4 ஹவர்ஸில் செரிமானம் ஆகணும். இது செரிமானம் ஆகாமல் வாயுவாக வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம வாதம் அப்படின்னு சொல்கிறோம். 10 வகையான வாயுக்கள், தச வாயுக்கள் நம்ம உடலில் இருக்குது. இதுவே டைஜஷன் ட்ராக்ல இந்த வாயு அதிகமாக உற்பத்தி ஆச்சுன்னா ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு ஏப்பம் வருது, இல்லை ஆனஸில் வந்து எனக்கு காற்று பிரியுதுன்னு சொல்லுவாங்க, ஃப்ளாட்டுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அதிகமாக உற்பத்தி ஆகிறது நமக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுக்கும். இது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ ஏப்பம் திரும்ப திரும்ப வருதுன்னா நம்ம டைஜஷனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நம்ம உடலில் அதிகமான வாயுக்கள் உற்பத்தி ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுக்கணும். தயிர் உணவில் சேர்த்துக்கிறது, மோர் எடுக்கிறது, இது பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் நம்ம குடிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தவிர ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு நம்ம தொடர்ந்து மருந்துகள் எடுக்கிறோம்
எடுத்துக்கிறோமான்றதையும் நம்ம பார்க்கணும். ஏதாவது மருந்துகள் எடுத்து அதோட சைடு எஃபெக்டாக கூட நமக்கு இந்த மாதிரி புளித்த ஏப்பம் வர்றது இருந்துக்கிட்டே இருக்கும். சிலர் வந்து ரொம்ப சவுண்டாக ஏப்பம் விடுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் கூட திரும்பி பார்க்குற அளவுக்கு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு என்ன பண்ணலான்னா, சீரகம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். அதே மாதிரி ஏலக்காய், இந்த தண்ணீரில் இந்த சீரகமும் ஏலக்காயும் நல்லா கொதிக்க வச்சு ஒரு நாளைக்கு 2-3 முறை குடிச்சிக்கிட்டே வரலாம். இதுவே நாளடைவில் நமக்கு அசிடிட்டியாவோ இல்லை கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், GERD ஜெர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து புண்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்பிங்டர்ஸ் எல்லாமே புண்கள் வந்துருச்சுன்னா ஏப்பம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏப்பம் வருதுன்னா அதை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாமே தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரில் குடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த அசைச்சூர்ணமும் ஒரு நாளைக்கு 2 வேளை மோரில் கலந்து குடிக்கலாம். சிலருக்கு இந்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குன்னா தொடர்ந்து என்ன ஆகும்னா IBS மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உபுசம் ஆகுறது. இதற்கு எல்லாமே இந்த அசைச்சூர்ணத்தையும் பயன்படுத்தலாம். பல தகவலை தெரிவிச்சிங்க, ரொம்ப நன்றி மேம். நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Taste Daily. Taste the Daily. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.